வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இறை 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்கறது என்னன்னா 48வது நாள். இந்த 48வது நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்னன்னா மின்துகளும் மற்றும் மின்னோட்டமும். அதாவது மின்துகளும் மற்றும் மின்னோட்டமுமா, ஐயோ சாமி, மின்துகளும் மற்றும் மின் புலமும். அது மின்னோட்டம் கிடையாது, மின் புலமும். சரியா? அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டோடைய 2வது பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நாம பார்க்கறது என்னன்னா கூலும் விதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, கூலும் விதி அப்படின்றது என்னன்னா ஒண்ணுமே இல்லடா, ரெண்டு துகள் மின்னோட்டம் இருக்குது. சரியா? ரெண்டு மின்னோட்டங்கள் இருக்குது. ஓகேவா? இது Q1 அப்படின்ற மின்னோட்டம், இன்னொன்று Q2 அப்படின்ற மின்னோட்டம் வந்து இருக்குது. சரியா? இந்த ரெண்டு மின்னோட்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல நான் பிரிச்சு வச்சிருக்கேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொலைவுல நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த குறிப்பிட்ட தொலைவு ஆர் தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். அப்போ இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த விசை இருக்கு இல்லையா, அந்த விசையை தான் நம்ம அந்த விசை தான் வந்து பார்த்தோம்னா கூலும் விதி வந்து பார்த்தா சொல்லுது. சரியா? அப்போ அந்த ரெண்டு துகளுக்கும் ஏற்படக்கூடிய விசையை பத்தி விளக்கம் தான் வந்து இந்த கூலும் விதி. ஓகே, கூலும் விதி அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, அந்த அந்த துகள்களின் மீது செயல்படக்கூடிய விசையானது, சரியா, விசையானது புள்ளி மின்துகள்களுக்கு நேர்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவிற்கு இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். சரியா? இருமடி எதிர்த்தகவிலும் இருக்கும். ஓகே, அதுதான் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா கூலும் விதி வந்து பார்த்தா சொல்லுது. ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்லுது. ஸோ கூலும் விதி வந்து பார்த்தா சொல்லுது. புரியுதா? சரி, ஓகேவா? இங்க பாரு, இங்க Q1 இருக்குது, இங்க வந்து பார்த்தா Q2 இருக்குது. சரியா? அப்போ கூலும் விசையானது எதுக்கு நேர்த்தகவல் இருக்கும்? அந்த புள்ளி மின் துகள்களுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். F is directly proportional to Q1 Q2 divided by R square. இப்போ இந்த தகவு குறித்த நீக்கத்துக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றேன். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா, அதாவது ஒரு மாதிரி யூஸ் பண்ண, அந்த மாதிரி K. சரியா? அப்போ K Q1 Q2 divided by R square சொல்லிட்டு வருமா? இங்க K என்பது என்னன்னா கூலும் மாறிலி. K அப்படின்றது என்னன்னா கூலும் மாறிலி. இதோட மதிப்பு என்னன்னா, K சமம் 1/4 pi எப்சிலான் 0. இதோட மதிப்பெல்லாம் போட்டு பிரதிட்டோம்னா 9 × 10 to the power of 9 நியூட்டன் மீட்டர், அது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரியுதா சொல்றது? சரியா? இங்க எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க எப்சிலான் நாட் அப்படின்றதுனா நான் ஃபேன் போட்டுக்கிறேன், பழக்கமா இருக்கு. சரியா? இந்த இடத்துல எப்சிலான் நாட் அப்படின்றது என்னன்னா வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னுவாங்க. புரியுதா? வெற்றிடத்தின் விடுதிறன். புரியுதா? ஐ ஹோப் யூ கைஸ் புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரியா? இந்த வெற்றிடத்தினுடைய விடுதிறன் இருக்கான் இல்லையா, இவனோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெற்றிடத்தின் விடுதிறனின் மதிப்பு 8.85 × 10 to the power of -12 நியூட்டன் கூலும் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர், நியூட்டன் மீட்டர் பர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? இதுதான் வந்து பண்ணா இதோடைய அழகு. ஓகே, சரி, ஓகேடா. இதுதான் வந்து பண்ணா கூலும் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. கூலும் விசையில இருக்கக்கூடிய அந்த கூலும் விசையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? அது கூலும் விசை அப்படின்றது என்னன்னா, ரெண்டு புள்ளி மின் துகள்களை பிரிச்சு வைக்கும் போது செயல்படக்கூடிய விசை தான் கூலும் விசை. சரியா? அப்போ கூலும் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது கிராவிடேஷன்ல புவி ஈர்ப்பியல் விசைன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருப்போம். அதாவது ரெண்டு சிறிய அணுக்களை ஒரு தொலைவுல, குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கும் போது, ரெண்டு சிறிய அணுக்கள் நம்ம நிறைகளை குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வைக்கும் போது அந்த புவியீர்ப்பு விசையானது அவற்றின் செயல்படும் அதே சேம் தான் இங்கேயும். சரியா? அதே சேம் தான் இங்கேயும், அது எதுவுமே வித்தியாசம் இல்லை. புரியுதா? ஐ ஹோப் புரியும் நம்புறேன்டா. ஓகே, சரி, ஓகே. அப்போ அந்த மாதிரி விசை தான் என்னன்னு சொன்னாங்க, கூலும் விசைன்னு சொன்னாங்க. ஸோ அங்க என்ன பண்ணமோ அதே தான் எல்லாமே போட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ இதோடைய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கூலும் விசையோட பண்புகள் என்னன்னா, இது ஒரு மைய விசை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஒரு மைய விசை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு மைய விசை. ஓகே, இதுனா ஒரு மைய விசை, அதாவது சென்டர்ல தான் ஆக்ட் ஆகும். சரியா? அதாவது சென்டர் டு சென்டர் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது மையத்திலிருந்து மையத்திற்கு தான் வந்து பார்த்தா, ஸோ இது வந்து பார்த்தா, ஓகே, இப்போ இது பிளஸ் சார்ஜ்னு வச்சுக்க, இது மைனஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க.
இது எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்னா ரெண்டு அட்ராக்ட் பண்ணுமா, இது இந்த பக்கம் ஓகே ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். சரியா, நடுவுல இருந்து நடுவுல ஓகே, நடுவுல தான் மேக்ஸிமம் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, சரி ஓகேடா. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஐயோ மறந்து போச்சு, மீள் விசை. சரியா, இது என்னன்னா ஒரு மீள் விசை. இது வந்து ஒரு மீள் விசை. ஓகே, அடுத்து ஸோ அதாவது மீள் விசை அப்படின்றது என்னது? ஸோ மீள் விசை அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, இப்போ இதன் மீன் செய்யப்பட்ட அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரியா, அதாவது கூலும் விசையால செய்யப்பட்ட விசை என்பது எதை பொறுத்து அமையாதுன்னா அதனுடைய பாதையை பொறுத்து அமையாது. அதோடைய பாதை இருக்கு இல்லையா, பாதையை பொறுத்து அமைவதில்லை. புரியுதா, பாதையை பொறுத்து அது என்ன ஆகுதுன்னா அமையதில்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தா மீள் விசை வந்து பண்ணா சொல்லுது. ஓகே, சரி ஓகேடா பாய்ஸ். ஓகே 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 இது எப்பயுமே எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்க ஆக்ட் ஆகும்னா இந்த ரெண்டுத்தையுமே ஓகே, ரெண்டு மின்னோட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு கோடு இருக்குது இல்லை, இது ஒரு மின்னோட்டம்டா, இது ஒரு மின்னோட்டம். ஆமாவா, இந்த ரெண்டு மின்னோட்டத்தை இணைக்கிறதுக்கு ஒரு கோடு இருக்குதா இல்லையா பாரு, இந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்ல தான் இந்த விசையானது செயல்படும். சரியா, அப்போ இதனாது இரண்டு மின்னூட்டங்களை இணைக்கும் கோட்டின் மீது விசை செயல்படும். புரிஞ்சா இல்லையா? டன் 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 ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரியா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து போலாம் வா, அடுத்து ஓ எல்லாமே இங்க சொல்லிட்டேனா? சரி ஓகே, இங்க சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்க. ஸோ அதாவது இது வந்து பார்த்தா ஒரு மைய விசை. இது வந்து நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது மீள் விசை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எப்போதும் இரண்டு மின்னூட்டங்களை இணைக்கும் கோட்டின் மீது செயல்படும் அப்படின்னு சொன்னா எஸ் அதே தான். இங்க எழுதுனது தான் வந்து பார்த்தோன்னா இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சூப்பர். அடுத்து கூலும் விசையினுடைய வெக்டார் வடிவம். அதுக்கடுத்து என்னன்னா கூலும் விசையினுடைய வெக்டார் வடிவம். ஒன்றும் இல்லடா, இங்க ஒரு சார்ஜ் இருக்குது, இங்க Q1 சார்ஜ் இருக்குது. சரியா, அதே சமயத்துல இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில், அதாவது என்னது ஆர் தொலைவில், ஆர்னா என்னது இந்த இடத்துல. சரியா, இந்த இடத்துல தொலைவில் ஆர் தொலைவில் இங்க Q2 அப்படின்ற சார்ஜ் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா, ஆர் வெக்டார் வந்து இந்த பக்கம் இருக்குது, ஆர் வெக்டார் இருக்குது இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பிளஸ் சார்ஜா இருக்கும்போது, ரெண்டுமே வந்து பார்த்தா பிளஸ் சார்ஜா இருக்கும்போது ஒன்றை என்ன பண்ணி விலகி கொள்ளுமா, இது இந்த பக்கம் செயல்படும், இது இந்த பக்கம் செயல்படும். ஓகே, இப்போ பாரு, இப்போ இந்த பக்கம் என்னது கூலும் விசை செயல்படுது. இப்போ இதுல பாரு, விசையின் திசையும் அதே சமயத்துல ஆரின் திசையும் ஒரே மாதிரி இருக்குதா, ஆரின் திசையும் சமம். ஆமா தானே? ஸோ அப்போ இதோடைய திசையை வந்து எப்படி அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா அந்த வெக்டாரை வந்து எப்படி அதெல்லாம் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் எஃப் இன்ட்டு எஃப் கேப்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? இங்க நம்மளுக்கு தேவை என்னன்னா ஸோ எஃப் கேப் தான் வேணும். அப்போ எஃப் கேப் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எஃப் வெக்டார் டிவைட் பை எஃப்னு எழுதலாம்ல. ஸோ அதே தான் சேம். இங்க அப்படி எழுதலாமா? எழுதலாமா? என்ன எழுதலாம், எஃப் கேப் தான் வேணும். அப்போ இங்க என்ன எழுதலாம், எஃப் வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என்னது எஃப். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை ஆர் கேப்னு எழுதலாமா? மாடுலஸ் ஆஃப் ஆர்னு சொல்லிட்டு எழுதலாமா? சூப்பர். இப்போ எஃப் வெக்டார் அப்படின்றது மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும். இதோட மேக்னிடியூட மதிப்பு எவ்வளோ, கே Q1 Q2 டிவைட் பை கே Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு எனக்கு தெரியுமா? இப்போ எஃப் கேப்போட வேல்யூவும் ஆர் கேப்போட வேல்யூ சமம் அப்படின்னா இங்க எஃப் கேப் தான் ஆக்சுவலி இருக்கும். இங்க எஃப் கேப்போட வேல்யூவும் ஆர் கேப்போட வேல்யூவும் சமமா இருக்குது. ஓகே, அப்போ இங்க எஃப் வெக்டார் அப்படின்றது என்ன சொல்ல பார்க்கலாம், கே Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இங்க எஃப் கேப்போட வேல்யூ எதுக்கு சமமா இருக்கும், இங்க எஃப் கேப் அப்படின்றது ஆர் கேப்புக்கு சமமா இருக்குமா? அப்ப மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர்னு வருமா? மேக்னிடியூட் ஆஃப் ஆர் ஆக்சுவலி ஆர் தான். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் கியூப் இன்ட்டு ஆர் வெக்டார்னு சொல்லிட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா? ஆர் வெக்டார்னு சொல்லிட்டு எழுதக்கூடாதா? எஸ், தாராளமா எழுதலாம். என்ன பண்ணலாம், எழுதலாம். இது கரெக்டான ஒன்று தான். சரியா, இது என்னதுன்னா இது ஒரு கரெக்டான ஒன்று தான். ஓகேவா, சரிடா. ஸோ வெக்டாரினுடைய வடிவத்தில் வந்து பண்ண விட்டேன். ரைட்டா, சரி ஓகேடா. வா அடுத்து போலாம். மேற்பொருத்தல் தத்துவம். சரியா, மேற்பொருத்தல் மின்னோட்டங்களின் மேற்பொருத்தல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மேற்பொருத்தல் தத்துவம்னா இங்க பாரு, இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்குது Q0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் இருக்குது. ரைட்டா, இந்த Q0 இருந்து ஒரு R1 அப்படின்ற தொலைவில் என்ன பண்ண Q1 அப்படிங்கிற சார்ஜை நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி
R2 அப்படின்ற தொலைவில் Q2 அப்படின்ற சார்ஜை வச்சிருக்கேன். அதே மாதிரி R3 அப்படின்ற தொலைவில் Q3 அப்படின்ற சார்ஜை வந்து நான் வச்சிருக்கேன். ஓகே, R3 அப்படின்ற அளவில் என்ன பண்ணேன், Q3 அப்படின்ற சார்ஜை வச்சிருக்கேன். அப்போ இங்க செயல்படக்கூடிய இங்க என்னன்னா மேற்பொருத்தல் தத்துவம் என்னன்னா இந்த சார்ஜ் இது மேல என்ன விசை செலுத்துது, இந்த சார்ஜ் இது மேல என்ன விசை செலுத்துது, இந்த சார்ஜ் இது மேல என்ன விசை செலுத்துது அப்படின்றது தான் மேற்பொருத்தல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாரு, அப்போ இங்க என்னன்னா ஸோ இங்க டோட்டல் சரியா F டோட்டல் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா இது மேல இந்த Q1 சார்ஜ் Q0 மேல செலுத்துற விசை F1. ஓகேவா? Q2 வந்து Q0 மேல செலுத்துற விசை F2. அதே மாதிரி இந்த Q3 Q0 மேல செலுத்துற விசை F3. அதே தான் இங்கேயும். அப்ப F total is equal to F1 plus F2 plus F3 அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா இல்லையா? புரியுதா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேற்பொருத்தல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேற்பொருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டங்களின் மேற்பொருத்தல் தத்துவம் அப்படின்னு சொல்லி தருவோம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வெக்டரை கொண்டு கணக்கிடக்கூடிய முறைகள். ஓகே, வெக்டரை கொண்டு எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, இங்க பாரு, இப்போ ஏ வெக்டார், இப்போ A plus B. ஓகே, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் சமமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ வச்சுக்கோ. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா தெரியும். ரைட்டா? இப்போ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ என்னது, ஸோ 60 டிகிரின்னு வச்சுக்கணும்னா ரிசல்டன்ட் இந்த என்னவா இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் சமன்னு சொல்லிட்டேன். அப்போ 2a ஸ்கொயர் பிளஸ் 2ab ஸ்கொயர், அதானே அகைன் 2a ஸ்கொயர். காஸ் தீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது, ஸோ காஸ் 60 எவ்வளோப்பா 1/2வா. ஸோ 1/2, ஸோ காலி ஆயிடும். அப்போ என்ன வந்து சொல்ல பார்க்கலாம், ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √3a ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் என்ன சொல்ல பார்க்கலாம், √3aக்கு சமமாக இருக்கும். இது 1, இது நம்பர் 1. சரியா? அடுத்து தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 90 டிகிரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 90 டிகிரியா இருக்குன்னா இது 0 ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும் சொல்ல பார்க்கலாம், ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்கும், ஒன்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், √2aக்கு சமமாக இருக்கும். √2aக்கு சமமாக இருக்குமா இருக்காதா? இது ரெண்டாவது விஷயம். ஓகே, மூணாவது என்னன்னா தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரியா இருக்கு. தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்குது, 120 டிகிரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. 120 டிகிரியா இருக்கும்போது ரிசல்டன்டோட வேல்யூ என்னவா இருக்கு சொல்ல பார்க்கலாம். ரிசல்டன்டோட வேல்யூ அது வழக்கமாக 2a ஸ்கொயர் தான். இது 2a ஸ்கொயர் இன்ட்டு ஓகே என்ன ஆகுனா -1/2ன்னு சொல்லிட்டு வருமா. அதான் அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ என்னது +2a ஸ்கொயர்லேருந்து -a ஸ்கொயர் போச்சுன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ ரிசல்டன்டோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும், ஏக்கு சமமாக இருக்குமா இருக்காதா? ஏக்கு சமமாக இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பாக சமமாக இருக்கும். ரைட்டா? இப்போ பாரு, இவ்வளோதான். ஓகே, இதே தீட்டாவோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா, தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி இருக்காது, சும்மா சொல்கிறேன். 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லு பார்க்கலாம். 0 டிகிரியாக என்ன ஆகும்னா இது வந்து உன்னுடைய ஹோம்ஒர்க் கொஷினு. ஸோ இதை என்ன பண்ணுற, கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடும். இதோட ஆன்சர் என்ன பண்ணுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போ. ஓகே, பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரியா? பார்க்கலாம். இப்போது கொஷின் சால்வ் பண்ணலாமா? இது Q, இதுவும் Q சார்ஜ், இதுவும் Q சார்ஜ்னு வச்சுக்கேன். ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கு ஒரு சமபக்க முக்கோணத்தில் அதோட தீட்டாவோட மதிப்பு என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம். 60 டிகிரின்னு இருக்கும், 60 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. இங்கே பாரு, இந்த சார்ஜ் என்ன பண்ணும், அதாவது இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணும், விலகிக்காதா? எஸ், கண்டிப்பாக விலகிக்கும். அப்போ விலகிச்சுன்னா என்ன ஆகும், ஸோ இந்த டைரக்ஷனில் வரும். ஆமாவா? இந்த டைரக்ஷன் என்ன பண்ணும், விலகும். ரைட்டா? அப்போ இந்த சார்ஜும் ப்ளஸ் ரெண்டுமே சேம் சார்ஜ் அப்படின்னு என்ன ஆகணும், ஸோ விலகிக்குமா? ஸோ அப்போ எப்படி விலகும், இந்த டைரக்ஷனில் விலகும். கரெக்டா? எக்ஸாக்டாக வரல, இது ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இது 60 டிகிரினா இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும், 60 டிகிரின்னு இருக்குமா? அப்போ இதோட ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும், ரிசல்டன்ட் வந்து இந்த பக்கம் இருக்குமா இருக்காதா? ரிசல்டன்ட் வந்து இங்கே இருக்கும். சரியா? அப்போ இதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம். 60 டிகிரினா அதோட ரிசல்டன்ட் என்னடா சொல்லி கொடுத்தேன், 60 டிகிரினா ரிசல்டன்ட் என்ன சொல்லி கொடுத்தேன், √3aன்னு சொன்னா இங்கே வந்து √3fன்னு இருக்கும். அப்போ இங்கே என்னது √3kq²/r², அதுதான் வந்து இதோட ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாரு.
சூப்பர். இப்போ இந்த பாயிண்ட் நான் வைக்கிறேன் சரியா. இங்க -q + q இருக்குது. அப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்குமா? எஸ், இந்த மாதிரி என்ன ஆகிக்கும், அட்ராக்ட் பண்ணிக்கும். தென்னா அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த +q இந்த +q சேர்ந்து என்ன பண்ணிக்கும், விலகிக்கும். ரைட்டா, விலகிக்கும். இது 60 டிகிரினா இங்க இருக்கிறது எவ்வளவு இருக்கு சொல்லு பார்க்கலாம். 120 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? 120 டிகிரின்னு இருக்கும். அப்போ 120 டிகிரியோட ரிசல்டன்ட் இந்த பக்கம் இருக்கும். கரெக்டா? 120 டிகிரினா எதுக்கு சமமா இருக்குன்னு சொன்னேன், எஃப்க்கு சமமா இருக்குன்னு சொன்னா. அப்போ f = என்னவா இருக்கும், kq²/r²க்கு சமமா இருக்கும். kq²/r²க்கு சமமா இருக்குமா இருக்காதா? r²க்கு சமமா இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா சமமா இருக்கும். சரியா. அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின், இந்த நடுவில் இருக்கக்கூடிய சார்ஜை பாரு. என்னவாகும் என்னவா இருக்கும் இங்க பாரா. இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணீங்கன்னா விலகிக்கும். ரைட்டா, இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணுன்னா, ஸோ விலகிக் கொள்வர். கரெக்டா. அதே மாதிரி இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணுன்னா விலகிக்கும். ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த டைரக்ஷன்ல விலகுமா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 120யா? 120னா ரிசல்டன்ட் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ரிசல்டன்ட் இருக்கும். இந்த ரிசல்டன்டோட வேல்யூ எஃப். கரெக்டா. அதே மாதிரி இந்த சார்ஜ் பாரு, இந்த சார்ஜுக்கு விலகுறது வந்து பாரு இந்த டைரக்ஷன்ல விலகுமா? அப்போ இதுவும் காலி ஆயிடுச்சா? இதுவும் காலி ஆயிடுச்சா? இதுவும் எஃப்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் எவ்வளோடா? அது ஆக்சுவலி ஆன்சர் எவ்வளோ? 0. சரியா. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோனா இங்கே 0ன்னு சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன்னா காலி ஆயிடுச்சுல, ஸோ அதனால் 0. அடுத்து இந்த 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 இதுக்கு வா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இந்த சார்ஜ் என்ன பண்ணிக்கும், ஒன்னோட ஒன்று ஸோ ரிப்பல்ஷன் பண்ணிக்கும். ரிப்பல் பண்ணிக்குது. அப்போ இந்த சார்ஜ் என்ன பண்ணிக்கும், ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணிக்கும். கரெக்டா. அப்போ இதில் ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், ரிசல்டன்ட் வந்து ஆக்சுவலி இந்த டைரக்ஷனில் ரிசல்டன்ட் இருக்கும். ஸோ 90 டிகிரினா ரிசல்டன்ட் என்னது, √2f. √2f. சரியா. ஓகே. அப்போ ஆன்சர் வந்து வெறும் √2f மட்டும்தானா ப்ரோ அப்படின்னு கேட்டால், இந்த சார்ஜுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா இருக்காதா? டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், √2aன்னு சொல்லிட்டு இருக்குமா டிஸ்டன்ஸு. ஸோ தட் அப்போ என்னது, √2kq²/r² ப்ளஸ் kq² அந்த டிஸ்டன்ஸ் என்னது, √2 இது a² தான். ஆக்சுவலி இது a², √2a ன்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா உன்னோட ஆன்சர் என்ன தெரியுமா கிடைக்கும். அப்போ f = √2 kq² + kq² டிவைடட் பை 2a² சொல்லிட்டு ஆன்சர் இருக்கும். 2a² சொல்லிட்டு ஆன்சர் இருக்கும். இதுதான் வந்து உன்னுடைய ஆன்சர். புரியுதாப்பா? சூப்பர். அடுத்து போலாமா? அடுத்து இங்க பாரு, இது +q சார்ஜா? இது இங்க பாரு, இங்க ஃபுல்லா டோட்டலா ஏதாவது இருக்குது. ஓகேவா, எல்லாமே +q சார்ஜ். இந்த சார்ஜும் இவனை பொறுத்து இவன் என்ன பண்ணிக்குவான், விலகிக்குவானா? விலகுமா விலகாதா? எஸ், கண்டிப்பா விலகும். ஸோ விலகுச்சுன்னா இந்த பக்கம் விலகி கொள்ளுமா இல்லையா? கண்டிப்பா விலகிக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணுவாங்க, ரிப்பல்ஷன் பண்ணுவோமா? அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆகுனா இந்த டைரக்ஷன்ல ரிப்பல்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் இது என்ன பண்ணும், இந்த மின்னோட்டம் என்ன பண்ணும், ஸோ விலகிக்குமா? எஸ், விலகிக்கும். கரெக்டா. அதே மாதிரி இந்த சார்ஜை பொறுத்து இந்த சார்ஜ் என்ன பண்ணும், விலகிக்கும். ஆமாவா? அப்போ விலகிச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல விலகும். ரைட்டா, இந்த டைரக்ஷன்ல விலகும். ஓகே. அப்போ இதுவும் காலி, இதுவும் காலி. ஸோ அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ? அப்போ ஒட்டுமொத்த விசை என்பது இங்கே என்ன ஆயிடுச்சு, 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒட்டுமொத்த விசை இங்கே என்ன ஆயிடுச்சு, 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா இல்லையா? எஸ், வந்துடுச்சு. ஓகே. அடுத்து இதுதான் சூப்பர். அடுத்து வந்து இதுதான் வேற மாதிரி. ஓகேவா. இங்க என்னன்னா வச்சுக்கேன், இந்த 2 சார்ஜுக்கும் இதுதான் மேக்ஸிமம் இது எல்லாமே காலியாக தான் செய்யும். ஓகே. இப்போ இந்த 2 சார்ஜ் இருக்குல்ல, ஸோ இவனா நாய்க்குவான். ஸோ அட்ராக்ஷன் நடக்குமா, 2க்கும் நடுவில் அட்ராக்ஷன் நடக்குமா நடக்காதா? ஸோ இப்போ இந்த +q சார்ஜை காலி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு நியூட்ரல் சார்ஜ் ஒன்று இருக்குது. இந்த நியூட்ரல் சார்ஜ் எப்படி எழுதலாம்னா +q × -qன்னு எழுதலாமா? இப்போ இந்த +q எல்லாமே ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த -q சேர்ந்து ஆயிடுச்சு, வெறும் -2q மட்டும்தான் இங்கே சார்ஜ் இருக்கும். என்ன இருக்கும், வெறும் -2q அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இங்கே சார்ஜ் இருக்கும். புரியுதா? அப்போ உன்னோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ரிசல்டன்ட் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இங்கே பார்த்தா இது டோட்டலாக a/2னா இது √2aனா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்,
இதுக்கு இங்கே பாரு, இது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இது √2a. √2a பாதி எவ்வளோ? √2a பாதினா a/√2. புரியுதா? a/√2 தான் வந்து ஆன்சர். இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னா a/√2. ஓகேவா? அவ்வளோதான், தூக்கி போடு. ஸோ f is equal to k. சார்ஜ் இங்கே என்ன இருக்குது? q0 இருக்குது. அங்கே -2q divided by √2 a/√2 the whole square. கரெக்டா? அப்போ சால்வ் பண்ணோம்னா -4q0 divided by a square அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். புரிஞ்சுச்சா எப்படின்ட்டு? புரிஞ்சிச்சா இல்லையா? ஐ ஹோப் யூ கைஸ் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்புகிறேன். பத்து மாடி வீடு கொண்ட சொத்து சுகம். ஓகே, புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. அடுத்து என்னன்னு பாரு. அடுத்து எத்தனை ஸ்லைடு இருக்குது? ஓ மை காட். அடுத்து என்னன்னா கொஷின் தான். 2 சம அளவு மின்னூட்டங்கள் r தொலைவில் உள்ள போது அவற்றின் விசை F. சரியா? மேலும் மின்னோட்டமானது பாதியாகவும் அவற்றின் தொலைவு 2 மடங்காகவும் அதிகரிக்கும் போது விசையானது என்னவா இருக்கும் சொல்றோம். என்னவா மாறும் சொல்லு பார்க்கலாம். கமான் டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். என்னவா இருக்கும்னு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஓகே. சரி, ஒரு சிலர் கரெக்டாக சொல்லியிருப்பேன், இன்னொரு சிலர் கண்டிப்பாக எப்படியா தப்பு பண்ணிக்கிற சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, சால்வ் பண்ணலாம். kq² r² அப்படின்னு சொல்லலாமா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு kq² r² அப்படின்னு சொல்லலாம். இங்க q வந்து என்னவா மாறுதுன்னா q/2 மாறுது. இங்க q வந்து என்னவா மாறுது? q/2 மாறுது. அதே சமயத்துல r வந்து பார்த்தா 2 times ஆஃப் r மாறுது. ஓகேவா? அவ்வளவுதான், தூக்கி சால்வ் பண்ணு. ஸோ f is equal to என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். kq/2 the whole square divided by 2r the whole square ன்னு சொல்லிட்டு இருக்குமா? அப்படியே சால்வ் பண்ண அப்படின்னா kq² divided by 4 வரும். இதோட வேல்யூ 4r² சொல்லிட்டு வரும். ஸோ kq² by r² அப்படின்னு என்ன சொல்லுவோம்? fன்னு சொல்லுவோம். அப்போ f' is equal to f/16. f/16. ஸோ இதுதான் ஆன்சர், f/16. புரியுதா? அப்போ புதுசா வந்த விசை வந்து எப்படி இருக்கும்? ஸோ நியூ விசை வந்து எப்படி இருக்குன்னா ஆரம்பத்துல இருந்த விசையை விட 16 மடங்கு கம்மியா இருக்கும். சரியா? 16 மடங்கு நான் இருக்கும், கம்மியா இருக்கும். டன். அடுத்த கொஸ்டின் பாரு. அடுத்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப சப்ப கொஸ்டின். ஈஸியா சால்வ் பண்ணலாம். just try to solve this question. ஈஸி. q1 ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கான் பாரு. q1 ஓட வேல்யூ 1 × 10⁻⁻7 சொல்லிட்டான். q1 ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான்? 1 × 10⁻⁷ கூலும் சொல்லிட்டாங்க. q2 ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டாங்க சொல்லு பார்க்கலாம். 2 × 10⁻⁷ கூலும்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ஆரோட வேல்யூ 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 20 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ 20 × 10⁻⁻2ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். தென்னா இப்போ அப்படியே சால்வ் பண்ணு. ஸோ f is equal to k ஓட வேல்யூ எவ்வளவு? 1/4πε0 இன்ட்டு ஓகே q1 ஓட வேல்யூ எவ்வளோ? 1 × 10⁻⁷. q2 ஓட வேல்யூ எவ்வளோ? 2 × 10⁻⁷ டிவைட் பை r². ஸோ அப்போ 20 × 20 × 10⁻⁻4 வருமா? இந்த 2 0 இங்கே காலி ஆயிடுச்சுன்னா 10⁻⁻2 தான் மிஞ்சும். இந்த 2 காலி ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1/4πε0 வேல்யூவில் 9 × 10⁻⁹ இங்கே +2 வரும். 10⁻+2 டிவைட் பை 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது காலி பண்ணோம்னா என்னாச்சு? 4.5ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 4.5 × எவ்வளோ? 9ல் 11ல் 4 போச்சுன்னா
சாரி இது 14 எவ்வளோக்கு சொல்ல பார்க்கலாம். 11ல் 14 போச்சுன்னா 10 to the power of -3 நியூட்டன். ஓகே, ஸோ ஃபோர்ஸோட வேல்யூட 4.5 × 10 to the power of -3 நியூட்டன். இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லு, நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். டவுட் இருந்தால் சொல்லு, மறுபடியும் சொல்லித்தரேன். பத்து மாடி வீடு கொண்ட சொத்து சோகம் வேண்டாம், மாலைகளிட வேண்டாம், தங்க மகுடமும் இட வேண்டாம். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் ஒரு சின்ன தம்மத்தோண்டு ஒரு கிளாஷ். சரி, ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். 3 போட்டோம், ரைட்டா? தெரியல. இப்போ வந்து ஸோ எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்ஸ் மீன்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏ எக்ஸாம் சொல்லுவாங்க, சரியா? ஐஏ எக்ஸாம் போயிட்டு இருக்கனால நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ தட் வீடியோ ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியல, சரியா? அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா பார்ப்பேன் அப்பப்போ. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2 புள்ளி மின்னோட்டங்கள் +3 மைக்ரோ கூலும் மற்றும் +4 மைக்ரோ கூலுமானது 10 நியூட்டன் விசையை உணர்கிறது. மேலும் அதில் -6 மைக்ரோ கூலும் மின்னோட்டத்தை சேர்க்கும் போது அவற்றின் புதிய விசை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லைடா, Q1ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான் அப்படின்னா +3 மைக்ரோ கூலும்னு சொல்லிட்டான், சரியா? அதே மாதிரி Q2ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டான்னா +4 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லிட்டான், சரியா? அவன் என்ன பண்ணான்னா இப்போ இது ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணான்னா Q1 டேஷ் Q2 டேஷ்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துலையுமே -6 மைக்ரோ கூலும் அவன் வந்து ஆட் பண்ணானாமா, சரியா? ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணான்னா -6 மைக்ரோ கூலும் என்ன பண்ணான்னா ஆட் பண்ணாங்க, சரியா? ஸோ ஆட் பண்ணும்போது இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஃபோர்ஸை ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ 10 நியூட்டன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுதுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, சரியா? அதாவது F1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q2. ஆமாம் தானே? Q1 Q2, கரெக்டா? அப்போ இங்கே என்னது? அப்போது 10 நியூட்டன் 10 = என்னென்னு சொல்ல பார்க்கலாம், 3 × 4 மைக்ரோ கூலும்னு வருமா இல்லையா? 4 மைக்ரோ கூலும்னு சொல்லிட்டு வரும். சரி, இங்கே வந்து யூனிட்ஸ் எல்லாம் விற்று யூனிட்ஸ் ஏன்னா எல்லாமே சேம் ஆகுது. ஸோ தூக்கிடாசிடு, ஓகேவா? அப்போது இங்கே என்னது? F2 = புதுசாக வந்திருக்க சார்ஜ் என்ன சொல்ல பார்க்கலாம். புதுசாக வந்திருக்க சார்ஜ் எவ்வளோ பாரு. இவங்க வந்து பண்ணால் -3, இவங்க வந்து பண்ணால் -2, கரெக்டா? -3 × -2. ஸோ அப்போ அச்சம்னா என்ன ஆச்சு சொல்ல பார்க்கலாம். 3 3 காலி, ஸோ 2 2 காலி, ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு பாரு. ஸோ என்ன ஆயிடுச்சு? தென் F2 என்னென்னு வரும்? 10/2ன்னு சொல்லிட்டு வருமா? அப்போ ஆன்சர் இஸ் 5 நியூட்டன். ஆன்சர் இஸ் 5 நியூட்டன். பார்த்தியா? சப்பையாக முடிஞ்சிச்சா? கொஷின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஷின் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்த்து வந்து என்ன பண்ணாத, பயப்படாத, ஓகே? ஜஸ்ட் அப்படியே அசால்ட்டாக சால்வ் பண்ணு, ஓகே? அசால்ட்டாக சால்வ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே? டன்னா? டன். அடுத்து சமநிலை, சரியா? அடுத்து என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈக்குலிபிரியம் தான் வேறு ஒன்றுமே இல்லை. ஈக்குலிபிரியம்னா
சமநிலையில் வந்து பண்ணா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல சமநிலையை பற்றி படிச்சிருப்போம். சமநிலை என்னது, அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலுமே அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 0ன்னு சொல்லிட்டு இருக்குமா. சேம் அதே தான் இங்கே. ஸோ அப்படின்னா என்னது, எக்ஸ் அச்சில் செயல்படக்கூடிய விசையோட மதிப்பும் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒய் அச்சில் செயல்படக்கூடிய விசையும் வந்து 0வாக தான் இருக்கும். ஜெட் அச்சில் செயல்படக்கூடிய மொத்த விசை என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டனின் இயக்க விதிகள் பாடத்தில் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். ஓகே, கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இங்கே என்னன்னா நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி இங்கே பாரு ஒன்றுமே இல்லை. இப்போது ரெண்டு சார்ஜ் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஓகே, ரெண்டு சார்ஜோட ரிசல்டன்ட் வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டைரக்ஷன்லேயும் ஒரு விசை செயல்பட்டு ரெண்டுமே ஆயிடுச்சு காலி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பண்ணால் இந்த சமநிலை கண்டிஷன் வந்து பண்ணால் சொல்லுது. புரியுதா? சமநிலை கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா அதுதான் வந்து பண்ணால் இங்கே அதை தான் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்குடா. ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதானே. சரி, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சமநிலை வந்து ரெண்டு விதமான சமநிலை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சார்ஜில் சமநிலை வந்து ரெண்டு விதமான சமநிலை இருக்குது. ஒன்று துகள் சமநிலை, ஒன்று வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா துகள் சமநிலை, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அமைப்பு சமநிலை. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா துகள் சமநிலைனா இங்கே பாரு, இப்போ இங்கே ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குதா, சரியா? இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் கியூ சார்ஜ் இருக்குது. இந்த அமைப்பு இந்த இது வந்து பார்த்தா இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு அமைப்பாக இருக்குது. ஓகே, இது வந்து கம்ப்ளீட்லி என்னவா இருக்குன்னா ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போது இது ரெண்டுத்துக்கு நம்ம ஒரு லைன் ஜாயினிங்கை போட்டோம் அப்படின்னா லைன் ஜாயினிங்கை போட்டோம்னு வச்சுக்கேன், போட்டேன். இப்போது இந்த இது இருக்குல்ல, இந்த மைனஸ் கியூ சார்ஜ் இருக்குல்ல, மைனஸ் கியூ சார்ஜ் ப்ளஸ் கியூ என்ன பண்ணும், ஸோ அட்ராக்ட் பண்ணுமா? எஸ், அட்ராக்ட் பண்ணும். இது என்ன பண்ணும், அதே மாதிரி இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது ரெண்டு காலி ஆயிடுச்சா? இங்க என்னன்னா இந்த ஒரு சார்ஜ் மட்டும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் துகள் சமநிலை. அதுக்கு பேர் என்னது, துகள் சமநிலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அமைப்பு சமநிலை அப்படின்னா டைபோல் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு ப்ளஸ் கியூ இருக்குது, இங்க மைனஸ் கியூ இருக்குது, சரியா? அப்போ இதோட ஒட்டுமொத்த விசை இந்த அமைப்பு மொத்தமாக ஒரு அமைப்பாக கருதும் போது இது ஒட்டுமொத்தமான அமைப்பாக கருதும் போது இதனாச்சு இதுவும் காலி ஆயிடுமா, காலியாவதா? அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமைப்பு சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமைப்பு சமநிலைன்னு சொல்லுவாங்க. அமைப்பு சமநிலைக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் டைபோல், மின் இருமுனைன்னு சொல்லுவோம் இல்லையா? மின் இருமுனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உதாரணம் அமைப்பு சமநிலைக்கு. ஓகே, மின் இருமுனை வந்து ஒரு அமைப்பு சமநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையுமே ரொம்ப நல்ல உதாரணம் தான்டா. ஓகே, ரொம்ப நல்ல உதாரணம். ஓகேவா? பார்க்கலாமா? இதில் ஒரு சின்ன கேசஸ் இருக்குது, சரியா? இதில் என்னன்னா ஒரு சின்ன கேசஸ் இருக்குது. வா, அது மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? கேஸ் 1, அதாவது தகவு 1. இது அப்பப்போ கேஸ் ட்ரபிள் மாதிரி ஏப்போ வந்துட்டே இருக்கு, என்னத்துக்கு வருதுன்னு தெரியல. நான் சாப்பிட கூட இல்லை நான். ஓகே, அப்படியே இப்போ டைம் வந்து எவ்வளோனா எஸ் ஆக்சுவலி 9:51. ஓகே, மார்னிங் 9:51 AM. இன்னைக்கு டேட் வந்து 28 பிப்ரவரியா? ஆமாம், 28 பிப்ரவரி. அது ஃபிப்ரவரி எண்டில் எடுத்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்டிங் பண்ணேன். ஓகேவா? சரி, ஓகே, வா பார்த்துக்கலாம். தகவல் 1. ஆனால் உனக்கு வீடியோ எப்போ வருதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, வீடியோ என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணுறது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? ஓகே. இந்த தகவலாம் இம்பார்ட்டண்ட்டானா எஸ், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். இங்கே பாரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு சார்ஜ் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா கியூ சார்ஜ் கொண்ட ப்ளஸ் கேபிட்டல் கியூன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தா இங்கே வந்து கியூ சார்ஜ் கொண்ட எம் நிறைய கொண்ட ஒரு 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 வந்து ஒரு துகள் ஒன்று வச்சிருக்கேன், சரியா? ஒரு துகள் ஒன்று நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ இதுவும் வந்து பார்த்தா இதுவும் என்ன பண்ணிக்கும், விலகிக்குமா, ஒன்னோட ஒன்று என்ன பண்ணிக்கும், விலகிக்கும். ரைட்டாக இங்கே கீழே என்ன ஆக்ட் ஆகுனா எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே வந்து என்ன செயல்படும்னா ஸோ எஃப்இ. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் செயல்படும். இப்போ சமநிலை கண்டிஷன் என்னது, சமநிலை கண்டிஷனில் KQ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு எனக்கு எது சமமாக இருக்குது, எம்ஜிக்கு சமமாக இருக்குமா இருக்காதா? இப்போ எனக்கு Q தான் வேணும், எனக்கு இந்த சார்ஜ் Q தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், mg டிவைடட் பை KQ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதா? தாராளமாக எழுதலாம்ல. ஸோ அதுதான், சரியா? அதுதான் வந்து இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? டன். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வந்து பார்த்தா இருக்கும், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதே 3 சார்ஜ் வச்சிருக்க கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது என்னன்னா 3 சார்ஜ் வச்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ், மூணு சார்ஜ், சரியா? அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஷின்லேயே பார்த்துக்கலாம். வா,
இங்க மின்னூட்டங்கள் 4Q, Q மற்றும் Q ஆகியவை x அச்சில் வைக்கப்பட்டுள்ளது. x அச்சில் இது வந்து பார்த்தா x அச்சு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த x அச்சில் என்னென்ன வச்சிருக்காங்களா அப்படின்னா இங்க பாரு 0 4Q சார்ஜ் வச்சிருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 4Q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா x சமம் 1/2ல இந்த இடத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா Q சார்ஜை இங்க வச்சிருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஸோ Q சார்ஜை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க இந்த இடத்துல இந்த சார்ஜ் Q இருக்குதுல, ஸ்மால் Q சார்ஜ். வெயிட் பண்ணு. இங்க தான் Q வச்சிருக்காங்க. இங்க தான் ஸ்மால் Q வச்சிருக்காங்க. ஸ்மால் Q வந்து 1/2ல இருக்குது. சரியா? இங்க பாரு, இங்க அதே மாதிரி பார்த்தோன்னா 1 x = 1 அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தா கேபிட்டல் Q வச்சிருக்காங்க. இது வந்து சமநிலையில இருக்குதாமா. சரியா? சமநிலையில இருக்குதுன்னா இங்க பாரு. ஸோ இது எப்படி இருக்கணும்னா, ஐயோ சாமி. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே so many times 10 டைமுக்கு மேலே பவர் கட் ஆகிருக்கு ஸ்டில் நவ். ஸோ பவர் கட் ஆகுறதுனால அப்பப்போ என்னால் வந்து இந்த வீடியோவில் லைக் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காட்ட முடியல. சரியா? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஃபேஸ் இருக்கும், இனிமேல் ஃபேஸ் காட்ட முடியாது. பிகாஸ் ஏன்னா நிறைய டைம் பவர் கட் ஆகிடுச்சு. ஓகே, டன். இங்கே பாரு சமநிலையில் பார்த்துருந்தோம். ஃபுல்லாக என்ன பண்ணிருந்தோம்? சமநிலை பார்த்துருந்தோம். சமநிலையை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாமா? வா. இப்போ 4Q, சரியா? 4Q அப்புறமானது Q மற்றும் Q ஆகிய மின்னோட்டங்கள் x அச்சில் வைக்கப்பட்டுள்ளது. சரியா? ஸோ எப்படி இந்த இடத்துல முறையே இந்த இடத்துல வந்து பண்ண நடக்குது 0 இருக்குதாமா. இந்த இடத்துல ஆஃப் 1/2. சரியா? ஸோ 1/2 ஓகே 1/2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இங்கே கேபிட்டல் Q இது என்னது 1ல வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இந்த சார்ஜ் சமநிலையில இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, இந்த சார்ஜ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, சமநிலையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ சமநிலையில இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? அப்போ இதில் ஏதோ ஒரு சார்ஜ் மைனஸ் சார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன மைனஸ் சார்ஜாக வச்சுக்கலாமா? மைனஸ்னா இது மைனஸ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். இதுதான் செம்மையாக இருக்கும். இதுதான் மைனஸ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இந்த சார்ஜ் இது என்ன பண்ணும்? அதாவது Q31. ஓகே, ஸோ மூணாவது சார்ஜை பொறுத்தும் Q31ம். சரியா? Q வந்து பார்த்தோன்னா ஒன்றாவது சார்ஜ் மூணாவது சார்ஜ் மேலே அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸும் ஒன்றாவது சார்ஜ் மூணாவது சார்ஜ் மேலே அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸும் அதே மாதிரி மூணாவது சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் மேலே அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸும் சமமாக இருக்குமா? ரெண்டாவது சார்ஜ் மேலே அட்டாக் பண்ணுற ஃபோர்ஸும் சமமாக இருக்குமா இருக்காதா? அவ்வளோதான். ஸோ போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ கேட்குறதா அந்த Qவோட மதிப்பு தானே ஈஸி. F = 1 ஸோ இதுக்கு நடுவில் ஸோ என்னது K 4Q Q/R². ஸோ R இருந்தது 1, ஸோ 1² ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு என்னது K - Q plus Q divided by 0.5² 1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதுனா 2 மேலே போச்சுன்னா 4 ஆகிடுமா? ஆமாம் தானே? அப்போ K4Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் Q இது ஆக்சுவலி ரெண்டுமே கேபிட்டல் Q தான். ரெண்டுமே கேபிட்டல் Q. ஓகேவா? Q/Q டிவைடட் பை என்னென்னு வரும்? ஸோ இங்கே மேலே 4 ஆகிடுமா? சூப்பர். அப்போ இந்த 4 காலி, Kவும் காலி. ஸோ Qவும் இந்த Qவும் காலி. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு ஆன்சர். Q இஸ் ஈக்குவல் டு -Q. இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் ஆக்சுவலி என்னது என்னோட ஆன்சர். புரிஞ்சா? எஸ், ஐ ஹோப் யூ கைஸ் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். வா பார்க்கலாம். நேரத்தில் அமுச்சு விட்டனே. சூப்பர். சென்ட் ஆகலையோ? ஒரு நிமிஷம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா பெர்மிட்டிவிட்டி. சரியா? அதாவது விடுதிறன் மற்றும் ஒப்பீட்டு விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். விடுதிறன் மற்றும் ஒப்பீட்டு விடுதிறன் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் தான். ஓகே, விடுதிறன் அப்படின்றது என்னன்னா அங்க பாரு
விடுதிறன் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டின்னா என்னது, ஊடுருவக்கூடிய திறன். ஓகே, என்னது ஊடுருவும் திறன் தான் வந்து ஆக்சுவலி பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ பெர்மிட்டிவிட்டி, ஸோ இங்க என்னது பெர்மிட்டிவிட்டியை குறிக்கிறது எப்சைலான் நாட். சரியா? ஸோ எப்சைலான் நாட் அப்படின்றது என்னன்னா வெற்றிடத்தின் விடுதிறன். எப்சைலான் நாட் அப்படின்றது என்னன்னா எப்சைலான் நாட் அப்படின்றது என்னன்னா வெற்றிடத்தின் விடுதிறன். சரியா? என்ன திறன்? வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம சொல்லுவோம். புரியுதா? சரி, ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்லை, ரெண்டு மின்னோட்டங்களை திறந்த வெளியில வச்சிருக்கேன். அந்த மின்னோட்டங்களை என்ன பண்றேன், நான் திறந்த வெளியில வச்சிருக்கேன். இது Q1, இது Q2. ரெண்டு மின்னோட்டங்களை என்ன பண்றேன், ஸோ நான் வெற்றிடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது மேல செய்யப்பட்ட விசை, இதன் மீது செயல்பட்ட விசை அப்படின்றது என்னன்னா, ஸோ செயல்பட்ட விசைன்றதுனால KQ²/R² சொல்லலாம். KQ²/R² சொல்லலாம். இங்க K அப்படின்றது என்னது, 1/4/ε0 Q²/R² சொல்லலாமா? ஸோ அப்போ இங்க பாரு, அப்போ Kன்றது என்னன்னு சொல்லலாம், K is equal to 1/4/ε0. சரியா? 1/4/ε0. ஓகே, அப்போ இது அதிகமாக வச்சுக்கீங்க. இப்போ இந்த ε0 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. சரியா? அதிகமாகுதுன்னா, ஸோ இந்த மதிப்பு அதிகமாச்சுன்னா கேயோட மதிப்பு நாங்கள் குறையும். கேயோட மதிப்பு கம்மியாச்சுன்னா என்னது, கேயோட மதிப்பு கம்மியாகுது அப்படின்னா, என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பா அங்கேயும் கம்மியாகும். சரியா? ஸோ அப்போ K is equal to 1/4/ε0 அதிகமாகுது. சரியா? ஸோ அப்போ இந்த ε0 மதிப்பு என்னது, ஸோ ε0 அப்படின்றது என்னன்னா 8.85 × 10⁻⁻12 அப்படின்னு சொல்லலாம். 8.85 × 10⁻⁻12 அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே, இப்போ நான் இங்கேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன விஷயம் அதில் இருக்குது அப்படின்னா, இங்க பாரு. ஸோ அப்போ என்னுடைய என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னன்னா எதை பொறுத்து அமைன்னு பார்த்தீங்கன்னா, எதை பொறுத்து, என்னது ஊடகத்தை பொறுத்து. சரியா? ஃபங்க்ஷன் ஆஃப் ஊடகம். சரியா? அதாவது ஊடகத்தை பொறுத்து நம்மளுக்கு அமையும்னு சொன்னாங்க. சரியா? அதாவது ஊடகம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி ஊடகம் வந்து, ஸோ நம்ம வந்து கண்ணாடியில் வைக்கும்போது ஒரு மாதிரி எப்சைலானோட மதிப்பு இருக்கு, எப்சைலானோட மதிப்பு இருக்கும். அதே தண்ணியில் வைக்கும்போது ஒவ்வொரு விதமான எப்சைலான் மதிப்பு இருக்கும். ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. அப்போ இதே சேம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெண்டு மின்னோட்டங்களை நான் ஒரு மீடியத்தில் பிரித்து வைக்கிறேன். ஒரு மீடியத்தில் என்ன பண்ணுறேன், நான் பிரித்து வைக்கிறேன். நான் இந்த மாதிரி மீடியத்தில் பிரித்து வச்சுக்கலாமா? இந்த மாதிரி நான் மீடியத்தில் பிரித்து வைக்கிறேன். அப்போது இங்கே FM is equal to Km மீடியம் ஆஃப் K into Q1 Q2 R² சொல்லலாமா? ஏன்னா இது மீடியத்தில் இருக்கனால FM யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ இங்கே Km அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், Km is equal to 1/4/ε0 மீடியம்னு சொல்லலாமா? ε0 மீடியம் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ε0 மீடியம் அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம். ஓகே, ஓகேடா. ஸோ அப்போ இங்க பாரு, சி அப்போ இங்க என்னது, ஸோ அப்போ ஊடகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் விசை என்பது, அதாவது நிலைமின்னியல் விசை என்பது எதற்கு எதிர்த்தகவல் இருக்கும், அதோடைய வெற்றிடத்தின் என்னது, ஸோ அந்த ஊடகத்தில் உள்ள விடுதிறனுக்கு எதிர் தகவல் இருக்கும். கரெக்டா? எதிர் தகவல் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலி என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம். சரியா? புரியுதா? சூப்பர். சரி, அப்போ இங்க பாரு, இங்க ε0 அப்படின்றது என்னது, 8.85 × 10⁻⁻12. ஆமாவா? ஸோ அப்போ இங்க பாரு, இப்போ இந்த வெற்றிடத்துல இருக்கும்போது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட மதிப்பு அதிகமா இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட மதிப்பு ஸோ அதிகமா இருக்குதுன்னா வெற்றிடத்துல சரியா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் மதிப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ மதிப்பு அதிகமாச்சுன்னா கே எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கே ரொம்ப அதிகமாச்சுன்னா எப்சிலான் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே எப்சிலான் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே, அப்போ 8.85 அப்படின்றது என்னவா இருக்கும், 8.85 × 10⁻⁻12 அப்படின்றது தான் மிகவும் குறைவானது. சரியா? அப்போ ஸோ எப்சிலான் நாட்டை விட மீடியத்தில் இருக்கக்கூடிய விடுதிறன் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? நான் கொஸ்டின் கேட்குறேன். அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, சொல்லு பார்க்கலாம்.
அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கமான் சொல்லு. அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? இங்க பாத்தா எப்சைலான் நாட் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல தான் விசை அதிகமா இருக்கு. விசை அதிகமா இருக்கும்போது எப்சைலான் கம்மியா இருக்குது. சரியா? மீடியத்துல விசை கம்மியாகுது. மீடியத்துல விசை கம்மியாச்சுன்னா எப்சைலானோட மதிப்பு என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். புரியுதா? அப்ப அப்படியே ஆப்போசிட்ல ஃபோர்ஸை போடும். சரியா? ஸோ ஃபோர்ஸ் ஆன் மீடியம் இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஃபோர்ஸ் ஆன் வேக்யூம். புரியுதா? ஸோ எஃப் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எஃப் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, இது என்னது? இது எப்பயுமே இப்படிதான் இருக்கும். எப்பொழுதும். ஓகே, அப்போ இதுதான் ஆக்சுவலி என்னது? மினிமம் எப்சைலான். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினிமம் குறைந்தபட்ச எப்சைலான் வெற்றிடத்தின் விடுதிறனின் மதிப்பு வந்து இதுதான். குறைந்தபட்ச விடுதிறனின் மதிப்பு இது. ஓகே, அதிகபட்சம் அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதிகபட்சம் அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்து போலாம் வா. அடுத்து சரி ஓகே. அடுத்து என்னன்னா ஒப்பீட்டு விடுதிறன். ஓகே, ஸோ ஒப்பீட்டு விடுதிறன் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் ஒப்பீடு அப்படின்றது என்னன்னா ரிலேட்டிவ். ஸோ ஒப்பீட்டு விடுதிறன் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா ஒப்பீட்டு விடுதிறன். ஓகே, ஒப்பீட்டு விடுதிறன் அப்படின்னா என்ன? ஒப்பீட்டு விடுதிறன் என்றால் என்ன? ஒப்பீட்டு விடுதிறன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது அப்படின்னாவே அங்க என்ன அர்த்தம்? ஸோ கம்பேரிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எது கம்பேரிஷன்னா ஏதோ ஸோ ரிலேட்டிவ்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து யூனிட் இருக்குமா, அலகுகள் இருக்குமானா இந்த இடத்துல அலகுகள் இருக்காது. அங்க என்ன இருக்கு? ரிலேட்டிவ் அப்படின்ற வரத்துல எங்கேயும் என்ன இருக்காது? அலகுகள் அப்படின்றது இருக்காது. ஓகேவா? அப்போ பெர்மிட்டிவிட்டி எப்சைலான் நாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டி அப்படின்றது என்னன்னா ஊடகத்தில் உள்ள வெற்றிடத்தின் விடுதிறனுக்கும் அதே மாதிரி ஊடகத்தில் உள்ள விடுதிறனுக்கும் வெற்றிடத்தில் உள்ள விடுதிறனுக்கும் இடையே உள்ள தகவு. ஓகே, இப்படி எழுதிக்கோ. ஊடகத்தில் உள்ள விடுதிறனுக்கும் வெற்றிடத்தில் உள்ள விடுதிறனுக்கும் இடையே உள்ள தகவு தான் என்னன்னு சொல்லுவோம்? ஸோ ஒப்பீட்டு விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஒப்பீட்டு விடுதிறன் ஃபார்முலா என்னது? ஸோ ஒப்பீட்டு விடுதிறன் எப்சைலான் நாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சைலான் நாட் ஆர்னு யூஸ் பண்ணுவோம். எப்சைலான் நாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சொல்லு பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? எப்சைலான் மீடியம் இன்ட்டு எப்சைலான் நாட் அப்படின்னு சொல்லலாமா? எப்சைலான் மீடியம் இன்ட்டு எப்சைலான் நாட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லலாம். என்ன பண்ணலாம்? தாராளமா நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ இங்க இந்த எப்சைலான் நாட் ஆர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த எப்சைலான் நாட் ஆர் அப்படின்றது எப்பயுமே ஸோ எதை விட ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும். எப்பயுமே என்னவாக இருக்கும்? ஸோ 1 விட அதிகமாக தான் இருக்கும். புரியுதா? சரிவா, இங்க நான் எப்படின்னு சொல்றேன். ஓகே, எப்சைலான் நாட் ஆர் இஸ் கிரேட்டர் தென், இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ இதை நான் உனக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும். சரியா? அப்ப மீடியத்துல, அதாவது ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிலைமின்னியல் விசை அப்படிங்கிறது என்னன்னா 1/4π. இது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, பிராக்கெட்லயே வச்சுக்கிறேன். ஓகே, Q1 Q2 divided by R². கரெக்டா? ஸோ இப்போ ஊடகத்துல ஊடகத்தில் உள்ள வெற்றிடத்தின் விடுதிறன் எப்சைலான் நாட். கரெக்டா? அப்ப மீடியத்துல இருக்கக்கூடிய இது என்னது? ஸோ எப்சைலான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன்ட்டு எப்சைலான் நாட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சரியா? இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ Fm இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சைலான் நாட் ஆர் இன்ட்டு எப்சைலான் நாட் இன்ட்டு Q1 Q2 divided by R². கரெக்டா? அப்போ மீடியம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்கலாம். ஸோ 1/4π எப்சைலான் நாட் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆன், ஸோ என்னது? ஃபோர்ஸ் ஆன், அதாவது
வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய விசை ஓகேவா F0 ஓகே F0 டிவைட் பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா எஸ் தாராளமா சொல்லலாம் என்ன பண்ணலாம் தாராளமா சொல்லலாம் ஓகேவா ஓகே சரி ஓகே இப்போ உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஓகே என்ன விஷயம் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்ல வந்தேன் அப்படின்னா இங்க பாரு இப்போ இந்த இடத்துல வந்து Q1 சார்ஜ் இருக்குது இதை வந்து நாம R தொலைவில் Q2 அப்படின்ற சார்ஜில் பிரிச்சு வச்சிருக்கோம் Q1 Q2 அப்படின்ற சார்ஜ் ஸோ என்ன பண்ணோம் R தொலைவில் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் எங்க வெற்றிடத்துல இது எங்க பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ வெற்றிடத்துல நாம பிரிச்சு வச்சிருக்கோம் ஓகே அப்போ வெற்றிடத்துல பிரிச்சு வச்சிருக்கிறப்போ வெற்றிடத்துல பிரிச்சு வச்சிருக்கிறப்போ ஓகே அது வெற்றிடத்துல பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறப்போ இதோடைய விசை என்பது இதன் மீது செய்யப்படக்கூடிய விசை வந்து பண்ணா F12 அதாவது ஒன்றால செய்யப்பட்ட முதலாவது மின்னோட்டத்தால் செய்யப்பட்ட விசை சரியா இது இரண்டாவது மின்னோட்டத்தால் செய்யப்பட்ட விசை வந்து F21 ஸோ அப்போ வெற்றிடத்துல வந்து பார்த்தோன்னா F21ஓட மதிப்பும் F12ஓட மதிப்பும் என்னவா இருக்கும் சமமா இருக்கும் அப்படின்றது தான் எங்க விஷயம் ஓகே சமமா இருக்கும் அப்போ சமமா இருக்கும்போது என்ன விசை இருந்தது என்னவா இருக்கும் KQ²/R² சொல்லிட்டு இருக்குமா KQ²/R² அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகே அதாவது Kன்றதுனால எக்ஸாக்டா இதுதான் இங்க முக்கியம் 1/4/ε0 Q²/R² அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் புரியுதா ஓகே இப்போ இதே இங்க பாரு ஒரு ஊடகத்துல வந்து 2 சார்ஜை பிரிச்சு வைக்கிறேன் ஒரு ஊடகத்துல நான் 2 சார்ஜை பிரிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கேன் ஊடகம் தான் அது ஸோ Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இங்க Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ் இதை நான் வந்து R தொலைவில் நான் பிரிச்சு வைக்கிறேன் இந்த மாதிரி என்ன பண்ணேன் R தொலைவில் நான் பிரிச்சு வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ இதோடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட் R ஓகே இதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னது ஸோ எப்சிலான் நாட் R புரியுதா ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ல ஸோ ஆக்சுவலி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இதன் மீது செய்யப்பட்ட விஷயம் சமம் தான் ஓகேவா நீ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா உன்னோட நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா அதாவது நீட் தேர்வு படி பார்த்தோன்னா F21ஐயும் F12ஐயும் நீ என்ன எடுத்துக்க ரெண்டுத்தையும் சேர்த்து F0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடு அப்போதான் உனக்கு வந்து ஆக்சுவலி ஸோ அதாவது மீடியத்தில் இருக்கிறது வச்சு போட்டோம்னா உனக்கு ஆன்சர் கரெக்டாக வராது ஓகேவா ஸோ வேக்யூமில் இருக்கிறத வச்சு போட்டால் மட்டும்தான் உனக்கு ஏதாச்சும் ஆன்சர் வரும் இல்லைன்னா வராது புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு புரியுதாப்பா புரியுதா ஐ ஹோப் புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன் பார்க்கலாம் வா பார்ப்போம் சரி ஓகே புரிஞ்சிச்சு சூப்பர் அடுத்த கொஸ்டின் போலாமா 2 மின்துகள்கள் காற்றில் வைக்கப்படும் போது அவைகள் ஒன்றையொன்று விலகிக் கொள்ளும் போது அவற்றின் விசை 10⁻⁻⁴n காத்துல வைக்கிறப்போ அதாவது F0ஓட வேல்யூ கொடுத்துட்டான் F0ஓட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 10⁻⁻⁴ அப்படின்னு சொல்லிட்டாங்க நியூட்டன் மேலும் அதில் எண்ணெயை அறிமுகம் செய்யும் போது அவற்றின் விசை ஓகே அப்போ மீடியத்தில் இருக்கக்கூடிய விசை எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க மீடியத்தில் இருக்கக்கூடிய விசை 2.5 × 10⁻⁻⁵ நியூட்டன் எனில் என்ன கேட்டிருக்கான் K-இன் மதிப்பு என்ன ஆக்சுவலி என்னன்னா ஸோ எப்சிலான் நாட் ஆர் தான் K அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்சிலான் நாட் ஆர் = K அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்போ என்னது Fm = F0/ε0 சொல்லலாமா எனக்கு எப்சிலான் நாட் ஆர் தான் வேணும் அப்போ F0/Fm ஆமாவா அப்போ F0ஓட வேல்யூவில் 10 கரெக்டா 10⁻⁻⁴ divided by 2.5 × 10⁻⁻⁵ ஸோ இது அப்படியே மேலே போச்சு நான் ஆகும் 10/2.5ன்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்போ அடித்தோம்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 4ன்னு சொல்லிட்டு வரும் அப்போ ஆன்சர் K-ஓட மதிப்பு எவ்வளோ 4 K-ஓட மதிப்பு எவ்வளோ 4 அவ்வளோதான் என்னோட ஆன்சர் புரிஞ்சா இல்லையா சூப்பர் அடுத்த கொஷின் இல்லையா சரி ஓகே கைஸ் ஸோ இதோட டே 48 இதோட முடிஞ்சு ஓகே இன்னைக்கு நடத்தின வரைக்கும் எல்லாம் இந்த கூலும் விசை வந்து இதோட முடிஞ்சிச்சு ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா மின்புலம் தான் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா மின்புலத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் டியூரேஷன் லாங்காக போகும் அதுக்கப்புறமா காஸ்லா அதுக்கப்புறமா மின்பாயம் ஸோ அது முடிஞ்சுன்னா இந்த லெசன் சாப்டர் முடிஞ்சு ஓகே இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்லி முடிஞ்சு ஸோ முடிஞ்சிச்சுன்னா
அதுக்கடுத்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், டாடா பை பை, see you.